மாதவன் என்ற ஒரு இளைஞன் தான் வேலை செய்யும் நகரிலிருந்து இரவு நேரத்தில் தன்னுடைய கிராமத்திற்கு பேருந்தில் பயணம் செய்கிறான். பேருந்திலிருந்து இறங்கியதும் கிராமத்தை அடைய அவன் ஆற்றங்கரையில் இருக்கும் அடர்ந்த பனை மரங்கள் நிறைந்த ஒற்றையடி பாதை வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அந்த பாதை பேய் நடமாட்டம் உள்ளதென்று ஊரில் பேசப்படுவது அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. அச்சத்துடன் அவன் நடந்து செல்லும் போது எதிரே அதிசயமான அழகுடன் ஒரு பெண் நடந்து வருகிறாள். நடுநிசையில் அந்த பகுதியில் இவ்வளவு அழகிய ஒரு பெண் தனியாக வர வாய்ப்பில்லை என்று மாதவனுக்கு சந்தேகம் வருகிறது. அவள் மாதவனிடம் மெல்லிய குரலில் உதவி கேட்கிறாள். அவளின் பேச்சும் அவள் கண்கள் காட்டும் வசீகரமும் மாதவனை மெல்ல மெல்ல மயக்குகிறது. அவனுடைய பயம் மறைந்து அவளுடன் பேசுவதிலும் நடப்பதிலுமே கவனம் செல்கிறது. அந்த பெண் தன்னை அருகில் இருக்கும் ஒரு ஊரைச் சேர்ந்தவள் என்றும் வழி தவறிவிட்டதாகவும் கூறுகிறாள். இருவரும் பேசிக்கொண்டே பனை மரங்கள் நிறைந்த மிகவும் தனிமையான இடத்திற்கு வந்து விடுகிறார்கள். அப்போது மாதவன் அவளை கூர்ந்து பார்க்கிறான். அவளுடைய பாதங்கள் தரையில் படாமல் சற்றே மேலே மிதப்பதை காண்கிறான். அதிர்ச்சியில் அவன் உறைந்து போகிறான். மோகினி பேயைத்தான் சந்தித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து பின்வாங்க முயல்கிறான். ஆனால் அந்த மோகினி உருவம் பயங்கரமான ஓசையுடன் சிரித்து, "நீ என் மோக வலையில் வந்துவிட்டாய், உன்னை நான் சும்மா விடமாட்டேன்" என்று கூறுகிறது. ஒரு கொடூரமான சத்தத்துடன் அந்த மோகினி மாதவனை பிடித்து அவன் உடலில் இருந்து உயிரை உறிஞ்சுகிறாள். அடுத்த நாள் காலையில் ஆற்றுப்படுகையில் மாதவனின் உயிரற்ற உடல் மட்டுமே கிடைக்கிறது.